இப்போ அதிகமா நம்ம பேரண்ட் வச்சு ஓன் பேரண்ட் வச்சு பண்றது வந்து சோனாலி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு 4 ரூபா செலவு பண்ற மாதிரி வரும். சோ இதை நீங்க பைபாஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த சோனாலின்னு கோழி வந்து பங்களாதேஷ்ல இருந்து அதோட நாட்டுக்கோழி மட்டும் எடுத்துன்னு வந்து சோனாலின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன ப்ராப்ளம்னா முட்டையோட ஈல்டு ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கோழி வச்சிருக்கீங்கன்னா பார் டேக்கு வந்து 65 முட்டையில இருந்து 70 முட்டை. எக்கா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும், இது எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல ஒரு இன்கம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல இன்னைக்கு கோழி வளர்ப்புல இன்கம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு இன்கம் இருக்கு. ஒரு ஐடி கம்பெனியில போய் சம்பாதிக்கிறதோட ட்ரிபிள் மடங்காவே இதுல சம்பாதிக்கலாங்க. இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கும். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மள வியூஸ் சொல்லுங்க. உங்க பேரு, நம்ம ஃபார்ம் நேம் சொல்லுங்க. வணக்கம் பிரதர், என் பேர் வந்து சரவணகுமாருங்க. நம்ம ஃபார்ம் நேம் வந்து எஸ்கே நாட்டுக்கோழி ஃபார்ம். இருக்கிற இடம் வந்து தர்மபுரிங்க. நம்ம எத்தனை வருஷமா அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம்? நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் தாங்க ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவர் குயிக் பண்ணிட்டாரு, அதுல இருந்து நான் கண்டினியூஷன் பண்றேன். நம்ம கிட்ட என்னென்ன பிரீட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரதர்? நாம வந்து எல்லா வகை பிரீடும் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா வான்கோழி, கினிக்கோழி, வாத்து, அசில் கிராஸ் பெருவடை பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம கிரிராஜா, கிராம பிரியா. இப்போ அதிகமா நம்ம பேரண்ட் வச்சு ஓன் பேரண்ட் வச்சு பண்றது வந்து சோனாலி பண்ணிட்டு இருக்கோம். கருங்கோழியும் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமா முட்டை கோழிக்கு அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அசில் இந்த மாதிரி வெரைட்டிஸ். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகம் போக்கஸ்க்கு வந்து வியாபாரிகளுக்கு தான் நம்ம அதிகமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் ரேட்ல வியாபாரிகளுக்கு, இந்த பைக்ல எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு, இந்த சந்தையா போயிட்டு இது பண்றவங்க, இங்க இருந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அது மாதிரி ஏரியாலாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். பின்னாடி சோனாலி தான். ஆமாங்க, இது வந்து சோனாலியோட பேரண்ட்டுங்க. எத்தனை ஏஜ் உள்ள பிரீட்ஸ் எல்லாம் இருக்கு? இப்போ 1.5 இயர் பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 700 இருக்குங்க. இப்போ வந்து ரீசனா 6 மந்த் இப்போ ஆயிருக்குங்க. 6 மந்த் பேரண்ட் வந்து ஒரு 600 இருக்குங்க. இப்ப ஏன் வந்து சோனாலியை வந்து சூஸ் பண்ணோம்? அதாவது இப்போ நம்ம நாட்டுக்கோழி சிறுவரைகள் இருக்கு, அசில் இருக்கு, அதுக்கு மாற்றா ஏன் இப்போ சோனாலியை சூஸ் பண்ணோம்? அதோட அட்வான்டேஜஸ் என்ன சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அசில் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் நாட்டுக்கோழின்னு சொல்லி நிறைய ஃபார்மிங் மெத்தட்ல பண்றவங்க எல்லாருமே இந்த அசில் கிராஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏன் அதை நிறைய பேர் குயிக் பண்ணிட்டாங்க மீன்ஸ் வந்து நிறைய அதுல ப்ராப்ளம் இருந்தது. என்ன பிரச்சனைனா இந்த கொத்திக்கிற பிரச்சனை இருந்தது. மூக்கு வெட்டி தான் வளர்த்தே ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. மூக்கு வெட்டி வளர்த்தா எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல வந்து பெரிய பிரைஸ்க்கு மூவ் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு 220 ரூபாய் அப்படியே தான் அந்த ரேஞ்சுக்கு தான் எடுக்கிறாங்க கடைக்காரங்க வந்து. ஸோ அவங்க 220 ரூபாய் எடுத்து ஒரு 300 ரூபா 350 ரூபா மார்க்கெட்டிங் பாத்துக்கிறாங்க. ஆனா கஸ்டமர் நம்ம கிட்ட பையரா வந்து நம்ம கிட்ட ஃபார்மிங்ல இருந்து எடுக்கிறது ஒரு 220 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. கேட்டா ரீசன் கேட்டா வந்து மூக்கு வெட்டி இருக்கீங்க, இந்த கோழி இவ்வளவுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி பார்கிங் பண்ணி நம்ம கிட்ட எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இதுல இருந்து ப்ரொடக்ஷன் காஸ்டே கிட்டத்தட்ட 180 ரூபாய் 200 ரூபாய் ஆகும்போது வெறும் 20 ரூபாய்க்கு ஒரு கோழி ப்ரொடக்ஷன் பண்ணா ஒன்னும் கட்டுப்படி ஆவறது இல்லைங்க. இதுல இறப்பு அதிகமா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி. நீங்க சளி பிடிச்சிச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் கோழிங்களுக்கு. சோ அந்த அசில் கிராஸ் பிரீட்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. சோ அதனால நிறைய பேர் அது இது பண்ணிட்டு இதுல வந்து கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது. இப்ப சோனாலியில வந்து கொத்திக்கிற பிரச்சனை 90-80% கிடையாது, 2% இருக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, மறுக்க முடியாதுங்க. 2% இருக்கும். அதுக்கு நிறைய மாற்று வழி இருக்கு. நீங்க பசுந்தீவனமா ஏதாவது கொடுக்கும் போது கொத்தி சாப்பிட்ற தீவனம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது மாதிரி பிரச்சனை வராதுங்க. அதனால இது மூக்கு வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு வந்து கோழி பினிஷிங், முடி வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொத்தி முடி எடுத்து முடி இல்லாம ஷைனிங் இல்லாமலாம் இருக்கவே இருக்காதுங்க. இது வந்து நீங்க ஒரு முட்டை வைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூவா ஒரு அதுல இருந்து ஒரு 8 மந்த் 9 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். என்ன ஆகும்னா இந்த சேவல் வந்து பொட்டைக்கோழியை மேட்டிங் பண்ணி அந்த முதுகுல இருக்கிற முடி வந்து வெளியே வரும். ஏன்னா சேவல் போய் கொத்தினாதான் பொட்டைக்கோழி கீழே உட்காரும். அதனால அந்த முதுகுல இருக்கிற முடி வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது சேம் நம்ம அசில் கிராஸோட நிலைமை தான் நமக்கு வரும். 9 மந்த்ஸ் ஒரு 9 மந்த் எக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு 9 மந்த் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பினிஷிங் பக்காவே இருக்கும் கோழிங்களுக்கு. இல்ல உங்களுக்கு எனக்கு கோழி பினிஷிங் வேணும்னா நீங்களும் இதுக்கு சோனாலிக்கு மூக்கு வெட்டிக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. உங்களுக்கு இது வளரக்கூடிய மூக்கு தான். மூக்குன்றது வந்து வெட்டுறது வேற, சுடுறது வேறங்க. நான் வந்து உங்களை சுடுன்னு தான் சொல்லுவேன். அது மூக்க சுட்டோம்னா அந்த மூக்கு திருப்பி வந்து ஷார்ப்னஸ் வந்துடும். வெட்டுறதுன்றது மிஷின்ல வெட்டும் போது அரை மூக்கே கட் ஆகுற மாதிரி வரும். அது திருப்பி கூடி வரதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8-9 மாசமே ஆயிருங்க. மேஜரா என்ன சொல்றாங்க, இது முட்டை வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. வருடத்துக்கு 200க்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு முட்டையா இருக்கட்டும், அது மீட்டா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு அதிகமா யாரும் ப்ரொடக்ஷன் பண்ணலைங்க. நாட்டுக்கோழி முட்டைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிரிராஜா முட்டை, கிராம பிரியா முட்டை, VV38 முட்டை, கைராளி முட்டை
இது மாதிரி முட்டை தான் நம்ம மார்க்கெட்ல லோயஸ்ட் பிரைஸ்ல நாட்டுக்கோழி முட்டை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ ஒரு நாட்டுக்கோழியோட சிமிலாரிட்டியில அதோட ஒரிஜினாலிட்டியில இருக்கிற கோழி பாத்தீங்கன்னா அந்த சோனாலி இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா வந்து இந்த கோழியோட முட்டையோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 45 கிராம்ல இருந்து 50 கிராமுக்குள்ளதாங்க இருக்கு முட்டையோட சைஸும். கிட்டத்தட்ட நம்ம சிறுவடை கோழி முட்டையோட சேம் சைஸ் வரும், ஒரே மாதிரி ஒரே அளவு தான் இருக்கும். கலரும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியோட கலர் எல்லா கலர்லயும் வரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 கலர்ல முட்டை இருக்குங்க. சோ ஒயிட், லைட் ஒயிட், ப்ரௌன், லைட் ப்ரௌன், லைட் டார்க் ப்ரௌன், அது மாதிரி கலர்ல இப்ப மல்டி கலரா தான் வரும். ஒரே கலர் முட்டையா இதுல வராதுங்க. இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா கருவோட திக்னஸ் நல்லா இருக்குங்க. நீங்க பசுந்தீவனம் கொடுக்கும் பட்சத்துல கருவோட திக்னஸ் நீங்க 100% நம்ம பியூர் நாட்டுக்கோழி முட்டை அளவுக்கு கருவோட திக்னஸ் எடுக்கலாங்க. நீங்க கொடுக்குற தீவனம் தாங்க வந்து அந்த முட்டையோட இதை மாத்தும். நீங்க வந்து கம்பெனி ஃபீடு போனீங்கன்னா கண்டிப்பா முட்டை வந்து நார்மல் நீங்க பிராய்லர் முட்டை ஈக்குவல்ல தான் இருக்கும். இதே நீங்க பசுந்தீவனம் இதுல கலந்து கொடுக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு முட்டையோட இது நம்ம சிறுவடை கோழி முட்டையோட நல்லா தான் இருக்கும். சிறுவடைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், கறிக்கு டிஃபரெண்ட் இருக்கும். அந்த இது வந்து ஈக்குவல் பண்ணுங்களா? கண்டிப்பா 100% பண்ணுங்க. ஏன்னா இது நான் இதுக்கு எல்லாருக்கும் நான் சஜஷன் பண்றேன்னா நீங்க ப்ரொடக்ஷன் தாங்க. இது வந்து ஒரு மிஷினரி மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்ப இதுக்கு வந்து இது கொடுத்தா இதோட கறியில இந்த டேஸ்ட் மாறும்ன்றது தெரியணுங்க. நம்ம ஃபீடிங்ல தான் இருக்கு. ஆமா, ஃபீடிங் தான். நீங்க கொடுக்குற தீவனத்தை பொறுத்த வரைக்கும் தாங்க இருக்குது. நீங்க தீவனத்தை வந்து நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி கறிக்கு வளர்க்குறவங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணோம், மார்னிங் வந்து கம்பெனி ஃபீடு கொடுத்துருங்க. ஆஃப்டர்நூன் மதியத்துல வந்து பசுந்தீவனம் ஃபுல்லாவே பசுந்தீவனம் கொடுங்க. பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா முருங்கை தலை நல்லா கொடுக்கலாங்க, அகத்தி தலை கொடுக்கலாம், வேப்பந்தலை கொடுக்கலாம். வேப்பந்தலை வந்து வாரத்துல 2 நாள் கம்பல்சரி நீங்க கட்டிட்டீங்கன்னா நல்லா குடல் புழு நீக்கிறோம். பிளஸ் வந்து அந்த கசுப்பு உள்ள போச்சுன்னா உங்களுக்கு வந்து கோழியோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு வேப்பந்தலையில. சோ இது நீங்க இது 3மே கொடுக்கலாம். முருங்கை தலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோழிக்கு வந்து 20 கிராம் சராசரியாவே கொடுக்கலாம். ஒரு கோழிக்கு வந்து 80 கிராம் தீவனம் நம்ம கொடுக்க ஒரு நாளைக்கு கொடுக்குறோம்னா அதுல 20 கிராம் நீங்க பசுந்தீவனம் 20 to 30 கிராம் பசுந்தீவனமே கொடுக்கலாம். ஒண்ணு இது போக கம்பை முளைக்கட்டி பயிர் வர வச்சு கொடுக்கலாம், மக்காச்சோளத்தை முளைக்கட்டி பயிர் வர வச்சு கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்து அந்த கோழியை எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு 100% பியூர் சிறுவடை கோழியோட டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. ஃபீடுக்கான எக்ஸ்பென்சிவ் அது அதிகமா இருக்குமா கம்பெனி ஃபீடு போடும்போது? கண்டிப்பா கம்பெனி ஃபீடு போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் செலவு அதிகமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து 80 கிராம் 90 கிராம், அதாவது நம்ம ஒரு கறிக்கு வளர்க்குற கோழியாகட்டும் முட்டைக்கு வளர்க்குற கோழியாகட்டும் மேக்சிமம் வந்து 90 கிராம் எடுக்குங்க. 90 கிராம் சராசரி ஒரு 4 ரூபா கணக்கு உங்களுக்கு கம்பெனி தீவனம் எடுக்கும். ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு 4 ரூபா செலவு பண்ற மாதிரி வரும். சோ இதை நீங்க பைபாஸ் பண்றதுக்கு தான் இந்த பசுந்தீவனம், அடர் தீவனம், கம்பு, மக்காச்சோளம் அது மாதிரி இது சொல்றேன். அப்படி பண்ணும்போது ஒரு கோழிக்கு உங்களுக்கு 2000 ரூபா செலவாகுங்க ஃபார் டேஸ். நான் சொல்றது வந்து ஒரு ஆஃப்டர் 3 மந்த்துக்கு மேல இருக்கிற கோழிக்கு, 3 மந்த்துக்கு உள்ள இருக்கிற கோழிக்கு உங்களுக்கு இன்னும் கம்மியா தான் வரும். காஸ்ட் வைஸ் கம்மியா தான் வரும் ஃபார் டே கணக்குல போட்டீங்கன்னா. இன்னொன்னு வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நார்மலா இருக்கும். பெருசா நீங்க இதுக்கு இன்புட் போடுற அளவுக்கு ப்ராஃபிட் வராது. இந்த சோனாலி பாத்தீங்கன்னா இதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா யூபி கோழின்னு சொல்றாங்க. உண்மையில வந்து யூபில இருந்து அந்த கோழி தான். இல்ல, யூபி கோழின்றது உத்தரப்பிரதேச கோழியை தான் யூபின்னு சொல்லுவாங்க. இது உத்தரப்பிரதேச கோழி கிடையாதுங்க. இது சோனாலின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பங்களாதேஷ் பிரீடுங்க. வெஸ்ட் பெங்கால் தேசம் பங்களாதேஷோட பிரீடுங்க. இது வந்து வெஸ்ட் பெங்கால் தேசம் அந்த அமெரிக்கா பயோமிக்கும் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட பயோமிக் கோழியும் ரெண்டுமே கலப்பினம் செய்யப்பட்ட கோழி தான் வந்து இந்த சோனாலின்னு ஒரு ரகமே. இது ஏன் அப்படி கலப்பினம் செய்ய பண்ணாங்க, முட்டையோட பர்சன்டேஜ் லெவல அதிகமா பண்றதுக்காண்டி மட்டும்தான் இது இப்படி கலப்பினம் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. சோ நம்மளுடைய வெப்பநிலைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட வெப்பநிலைக்கும் நம்ம இந்தியா ஆல்மோஸ்ட் இந்தியாவோட வெப்ப எல்லா இதுக்குமே வந்து இந்த கோழி நல்லாவே அடாப்ட் ஆகுது. சோ அதனால இந்த பிரீடு வந்து நல்லாவே எந்த இடத்துல கொடுத்தாலுமே பெரிய கம்ப்ளைண்ட் வர்றதில்லைங்க. குறைசா அது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பெரிய லெவல்ல வரதில்ல, வராதுன்னே கிடையாது. பெரிய லெவல்ல வரதில்ல. மொத்தமா வந்தா ஒரு பண்ணே வாஷ் அவுட் ஆகிற மாதிரிக்கு எந்த ஒரு இது இதுல கிடையாது. இப்ப நம்ம நாட்டுக்கோழி இனங்கள்னாலே அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இடைவெட்டுனா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சோனாலிக்குள்ளயும் நிறைய டைப்ஸ் இருக்கா? இருக்குங்க. சோனாலியில பாத்தீங்கன்னா சோனாலி இல்ல, சோனாலினாவே அமெரிக்க பயாமிக்கும் பங்களாதேஷோட நாட்டுக்கோழியும் கலப்பினம் செய்யப்பட்டதுதான் சோனாலின்றது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சோனாலின் கோழி வந்து பங்களாதேஷ்ல இருந்து அதோட நாட்டுக்கோழி மட்டும் எடுத்துன்னு வந்து சோனாலின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன ப்ராப்ளம்னா முட்டையோட ஈல்டு ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 140 இருந்து 160 முட்டை மட்டும் தான் வரும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 240 முட்டையோ 250 முட்டையோ அதுல வரவே வராது. இது மிக்சனா பீட கலப்பின பீட்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த முட்டையோட பர்சன்டேஜ் அதிகமா வரும். சோ அதை நம்ம பார்த்து வாங்கணும். ஆமா, அதை நீங்க யார் வாங்கினாலும் இது மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்க பயாமிக் கோழி அதிகமா கலந்துருக்கா அது மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னா முட்டைக்கு பயன்படுத்த முடியாது, கறிக்கு வேணா நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க இப்ப பண்ணைக்குள்ள போனீங்கன்னாவே கோழி எல்லாமே நம்ம தலைக்கு மேல பறக்கும். பயங்கர ஆக்டிவா இருக்கும். நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு 13-14 அடி ஃபீட் வரைக்குமே பறக்குது. கோழியோட முட்டைன்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 200 மேல அப்படின்னு சொல்றாங்க.
எக்ஸாக்டா இப்போ உங்களுக்கு வந்து தினசரி எவ்வளவு கிடைச்சிட்டு இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க bro. இல்ல இது இந்த கோழியை வந்து நீங்க ஃபார்மிங் மெத்தட்ல பண்ணாலும் சரி ஓப்பன் பேஸ் பண்ணாலும் சரி 210 இருந்து 230 முட்டை கம்பல்சரி கிடைச்சிருங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா நான் உதாரணம் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கோழி வச்சிருக்கீங்கன்னா பர் டேக்கு வந்து 65 முட்டையில இருந்து 70 முட்டை ஸ்டார்டிங் ஒரு 4 மந்த் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 65% இருந்து 60% கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் கால்குலேஷன். அடுத்து இப்போ இதை எடுத்து பிசினஸ் எடுத்து பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கா இருக்கட்டும் மீட்டா இருக்கட்டும் இது எப்படி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இது மார்க்கெட்டிங்க்கு நல்லாவே வரவேற்பு இருக்கு. இப்ப எல்லா கறிக்கடையிலுமே இன்னைக்கு வாண்டடா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் எல்லா பெரிய பெரிய இதுல எல்லாருமே நாட்டுக்கோழி முட்டை இன்னைக்கு லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரிஜினாலிட்டி இல்ல. இப்ப நம்ம இந்த முட்டையை இப்ப நிறைய நம்ம யூடியூப் சேனல் நீங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோக்கு மேல இருக்கும் சோனாலியை பத்தி. நிறைய பேர் பார்த்துட்டு இப்ப சோனாலி முட்டை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப நம்ம அது மாதிரி இடத்துல இந்த முட்டையை வந்து பிசினஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை மாசமான கோழிகள் இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா 45 நாள் கோழி குஞ்சு இருக்குங்க. மொத்தம் வந்து 1600 கோழி குஞ்சு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா சோனாலி வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டையிடும் பருவம் இருக்கும். ஒவ்வொரு கோழிக்கும் இருக்கும். நம்ம இப்ப சோனாலிக்கு எத்தனை மாசம் ஆகும்? சோனாலி வந்து நீங்க கம்பெனி ஃபீடு மட்டும் கொடுத்து இல்ல ஃபார்மிங் மெத்தட்ல பண்றீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 120 நாள்லயே முட்டை ஸ்டார்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட 4 மாசத்துலயே முட்டை ஸ்டார்ட் ஆயிருங்க. இல்ல நான் வெளிமேச்சல்ல விட்டு வளர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் ஆயிருங்க. 5 மாசம். 5 மாசம். ஓகே. இந்த கறி விற்பனைன்னு வரும்போது அது எப்போ? அது 4 மாசத்துல இருந்து சேல்ஸ் எடுக்கலாம். 4 மாசம் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சேவல் வந்து ஆவரேஜ் வந்து 1.5 கிலோ வந்துருங்க. பொட்டக்கோழி ஆவரேஜ் வந்து 1 கிலோ ரீச் ஆயிடும். இது வந்து மத்த கோழி மாதிரி ரொம்ப 140 கிராம் 160 கிராம் கொடுத்து நம்ம முட்டை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கிரிராஜா கிராமப்புறையெல்லாம் பாத்தீங்கன்னா சராசரி 160 கிராம் பர் டேக்கு வந்து தீவனம் சாப்பிடும். இது வந்து 80 கிராம் டு 90 கிராம் தான். அதே மாதிரி இதோட அதிகபட்ச எடை எவ்வளவு? அதிகபட்ச பொட்டக்கோழி 1.5 வருங்க. சேவல் வந்து 1.8 வருங்க. வந்து ஓடுது. இந்த 2024 வந்து இப்போ வந்து கோழி வளர்ப்பு அப்படிங்கிற வராரு. அவர் வந்து இப்போ சோனாலி சூஸ் பண்றாரு அப்படின்னா அவரால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ரன் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியணும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. இது கோழினா என்ன, கோழியை பற்றி என்னென்ன நோய் வரும், எப்படிலாம் இதை நம்ம நோய் வந்தால் எப்படிலாம் தடுக்கணும், ஃபர்ஸ்ட் இது எங்கே சேல்ஸ் பண்ணணும், இதோட கஸ்டமர் யாரு, இது நம்ம என்ன ரேட்டு கொடுத்தா கட்டுப்படி ஆகும், இதை பற்றி எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு 200 கோழி 300 கோழி பண்ணி பார்க்கணும். ஓகே, இது அதுல வந்து அவருக்கு ஒரு நல்ல சக்சஸ் இருக்குன்ற பட்சத்துல அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் யாராலுமே சக்சஸ் பண்ண முடியும். இடத்தோடனே ஒரு 5000 கோழி பணம் இருக்குன்றதுக்காண்டி 10000 கோழி வாங்கி பண்ணாங்கலாம் இதுல சக்சஸ் அவங்களால பண்ண முடியும்னா பண்ணலாம். அது சில பேரால முடியாது, நிறைய பேர் குயிக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது நீ எத்தனை வருஷத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பிகினரா வராங்கன்னா அவங்க எவ்வளவு எண்ணிக்கை நீங்க வந்து சஜஷன் பண்ணுவீங்க? 100 மினிமம் 100 எடுத்து பண்ணுங்க, போதுமானது. 100 எடுத்து பண்ணி அதுல இருந்து நீங்க அடுத்தடுத்து பேட்ச் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இல்ல நான் இதுதான் எனக்கு ஜாப்பா நான் பண்ண போறேன்னா மினிமம் 1000 எடுத்து பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதே இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன் பிரதர், நீங்க எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட வாங்குற கஸ்டமருக்கு நீங்க என்ன மாதிரி கைட்லைன்ஸ் கொடுப்பீங்க? நாங்கள் எல்லாமே சஜஷன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் உண்டு. மெசேஜ் பண்ணாலும் சொல்லுவோம் என்ன ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ப்ராப்ளத்தை சொன்னா தான் நம்ம அதுக்கு சொல்யூஷனே சொல்ல முடியும். ஒரு கோழி வந்து உங்களுக்கு குறுகி உட்காருது, இல்லை தீவனம் எடுக்க மாட்டேங்குது, உங்களுக்கு சளி பிரச்சனை வருது, என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணும், என்ன டைம்ல கொடுக்கணும், என்ன அளவு கொடுக்கணும், இது எல்லாம் டீட்டெயில் கேட்டால் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சேல்ஸும் எங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. சேல்ஸும் நான் எங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ எங்களால் விற்க முடியலைங்க சார், இவ்வளவு குவான்டிட்டி எங்கிட்ட லாஜா இருக்கு, நீங்க எடுத்துக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க எடுத்து இல்ல உங்களுக்கு நியர் பை வைக்கிற கஸ்டமருக்கு தருவோம், இல்ல வேற கஸ்டமருக்கு மாத்தி விடுவோம். அது மாதிரி நாங்களும் டைரக்டா சேல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு. ஆமா, இது மாதிரி தான். அது வரைக்கும் பண்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2040 கஸ்டமர் எங்க கிட்ட இருக்காங்க. கண்டிப்பா ரெகுலர் கஸ்டமர் மட்டுமே. பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டேஜ்லாம் அவைலபிளா இருக்கு பிரதர், எவ்வளவுலாம் கொடுக்கலாம்? 1 டே இருக்குங்க, 1 மந்த் இருக்குங்க, 45 டேஸ் இருக்குங்க. இது இல்லாம 2 மந்த்தும் கொடுக்குறோம், 2.5 மந்த் வரைக்கும் இப்ப ஸ்டாக் இருக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து எனக்கு குவான்டிட்டி வந்து முட்டை வைக்கிற ஸ்டேஜ்ல குவான்டிட்டி தேவைப்படுது, ஒரு 500 பீஸ் 1000 பீஸ் தேவைதுன்னா நீங்க முன்னாடியே புக்கிங் பண்ணீங்கன்னா அதுவும் நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே, அதே மாதிரி மினிமம் ஆர்டர் எவ்வளவு பிரதர்? இப்போ 1 டேனா மினிமம் ஆர்டர் 100 எடுக்கணுங்க. இதே மந்த் ஹோல்டர்னா மினிமம் 50 எடுக்கணுங்க. இதே வந்து எக்லைனிங் ஸ்டேஜ்னா மினிமம் 100. நிறைய பேருக்கு பஸ் வசதி இருக்கு, எனக்கு பஸ்லயே பண்ணி கொடுங்க, பஸ்லயும் பண்ணி கொடுக்குறேங்க. இல்ல லைவா எனக்கு ஒரு 500 குஞ்சுங்க நீங்க எடுத்துட்டு வந்து எங்க ஃபார்ம்லயே இறக்கிடுங்க எப்படின்னு வந்து உங்களை இறக்கிட்டு கைட் பண்ணி கொடுங்கன்னா அதுவும் நாங்க இறக்கி கொடுத்துட்டு எப்படி பராமரிக்கணும் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போறோம். ட்ரெயின் பஸ் நீங்களும் லைவ் டெலிவரியும் பண்றாங்க. நம்ம கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள் இருக்குங்க. அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள் போட்டு அனுப்புவோம். ஓகே, பின்னாடி இருக்கிறது எல்லாமே இது வந்து டே ஓல்டு, நேத்து பிறந்த கோழி குஞ்சுங்க. இப்ப க்ரூடிங் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒன் சைடு வந்து படுதாவை வந்து திறந்து விட்டுருக்கோம்.
பராமரிப்புன்னு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். இப்ப டே ஓல்டு இப்ப புதுசா பண்றவங்க அந்த லைட் ஒரு கோழிக்கு ஒரு வாட்ஸ்ன்ற மேனிக்கு போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நிறைய இது பாத்திருப்பீங்க. சோ அது வந்து குளிர்காலத்துக்கு தான் செட் ஆகுங்க. இது மாதிரி வெயில் காலத்துல வந்து பல்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ ஆமா இப்ப வந்து நான் எங்களுடைய இது வந்து இந்த சீட்டுங்க சிமெண்ட் சீட் போட்டிருக்கோம். இதோட அனலே இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நாங்க வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டோம்னாவே எங்களுக்கு இந்த ரூம் டெம்பரேச்சர் நல்லாவே ஒரு 23 24 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம இந்த லைட் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லெக்ஷன் போட்டு கொடுத்துருவோம். டே ஒன்லயே நாங்க வேக்சின் பண்ணிடுவோம். எந்த கோழி குஞ்சுக்குமே நாங்க பிறந்த கோழி குஞ்சு வெளியில யார் ஆர்டர் கட்டாலும் ஃபார்ம் கொடுறதாலும் வேக்சின் பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் லெக்ஷன் பவுடர், அதுக்கு நியோடெக்ஸ், F1 ஐபிடிலேசோட அது மாதிரி மெடிசன் வந்து அந்த டேட்டுக்கான ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் போட்ட உடனே இந்த மாதிரி தட்டுல வந்து அந்த எல்லோ கலர் தட்டுல வந்து நீங்க தீவனம் போடக்கூடாதுங்க. அதோட ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தீவனம் ஏறி சாப்பிடாது. இது மாதிரி பை பிளாஸ்டிக் பை போட்டு அது மேல நீங்க தீவனம் போட்டீங்கன்னா கோழி வந்து ஈஸியா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க. இன்னொன்று வந்து புதுசா வரவங்க எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா மத்த ஜாப்ல இருந்து டக்குன்னு குயிக் பண்ணிட்டு இதுக்கு வராதீங்க. இதை வந்து இதுவா முழு நேர தொழிலா எடுத்து பண்ணாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதோட நோய் மேலாண்மை தெரிஞ்சுக்காங்க, விற்பனையை பத்தி தெரிஞ்சுக்காங்க. நீங்க இதுல சக்சஸ்ஃபுல்லாவே நல்லாவே பண்ணலாம். நல்ல ஒரு இன்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு கோழி வளர்ப்புல இன்கம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. நல்ல ஒரு இன்கம் இருக்குங்க. நீங்க ஒரு ஐடி பண்ணி ஆமா இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியில போய் சம்பாதிக்கிறதோட ட்ரிபிள் மடங்காவே இதுல சம்பாதிக்கலாங்க. இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கும். நுட்பங்கள் தெரியணும், சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தெரியணும். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தெரிஞ்சாவே போதுமானதுங்க. ஆமா நமக்கு என்னன்னா கஸ்டமருக்கு ஜெனியூனா நடந்துக்கனாவே போதுங்க. இதுல எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம இதுதான் பிரச்சனை, இது இப்படிதான் இருக்குன்றது தெளிவாவே சொன்னவே போதுங்க. அவங்க கஸ்டமர் பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்து யாராச்சும் சோனாலி பிரீடுகள் தேவைப்பட்டாலோ இல்ல மற்ற பிரீடுகள் தேவைப்பட்டாலோ நீங்க வந்து சாரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அளவு தமிழா ஃபுல்லா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வைக்க இன்டர்வியூ ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.